அன்பான கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிமை நிறைந்த சுபகாலை வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். நவகிரகங்களின் நல்லாசியுடன் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் சிறப்பாக நிறைவேற வாழ்த்துகிறேன். இன்று 4/6/2026 பராபவ வருஷம் வைகாசி மாதம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை சதுர்த்தி, இரவு 9:46 வரை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம், அதிகாலை 2:09 வரை உள்ளது. பின்பு திருவோணம். இன்று நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மதியம் 12:30 முதல் 1:30 வரை. இன்று சித்த யோகம் மற்றும் சங்கடர சதுர்த்தி. இன்று வாஸ்து செய்ய நல்ல நாளாகும். வாஸ்து செய்ய உகந்த நேரம் காலை 9:58 முதல் 10:34 வரை. இன்று மேல்நோக்கு நாள். இன்றைய திசை தெற்கு சூலம். இன்று திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம். ஆகவே மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும். புதிய முயற்சிகள், புதிய தொழில் தொடங்குதல் இதையெல்லாம் தள்ளி வைக்க வேண்டும். இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் இறைவனை வேண்டி தீபமேற்றி வழிபாடு செய்ய நன்று. ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் என்பதை இப்போது பார்க்கலாம் வாங்க. அன்பான மேசராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் 9ஆம் இடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு பல நன்மையான பலன்கள் நடைபெறும். இன்று உங்கள் ராசி அதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலே இருப்பதாலும் உங்களுக்கு 3ஆம் இடம், அதாவது முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துக்குரிய புத பகவான் அங்கே ஆட்சியாக அமைந்திருப்பதாலும் உங்கள் முயற்சிகள் எல்லாம் இன்று இனிதே நிறைவு பெறும், வெற்றியாகும். இன்றைய தினம் நீங்கள் வெற்றி வாகை சூடக்கூடிய தினமாக அமையும். அன்பான ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமையப்பெறுகிறார். உங்கள் ராசிநாதன் 8ஆம் இடத்தில் இருக்கும்போது சில உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும். இருந்தாலும் அதை சரியாக்கி உங்கள் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை இல்லாமல் வீரத்துடனும் விவேகத்துடனும் நீங்கள் செயலாற்றுவீர்கள். உங்கள் ராசிக்கு 2 குடைய புத பகவான் 2ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கின்றார். உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிரனும் அவரோடு இணைகிறார். அதாவது புதன் சுக்கிரன் இணைவு 2ஆம் இடம். அந்த இணைவு இருக்கக்கூடிய கிரகங்களை சந்திர பகவான் பார்க்கிறார். இது ஒரு யோகமான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய வரவுகள் ஏற்படும். புதிய முயற்சிகள் தொடங்கப்படும். ஆகையால் இந்த தினமானது உங்களுக்கு சுப தினமாக அமையும். அன்பான மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். உங்கள் ராசிநாதனே ராசியில் ஆட்சியாக அமர்ந்திருக்கிறார். இப்படியாக அமையப்பெறும் நாள் மிக உன்னதமான நாளாகும். இந்த ராசிக்கு பூர்வ புண்ணியாதிபதி அதிக செலவுகளை, அதாவது சுப செலவுகளை கொடுக்கக்கூடிய சுக்கிர பகவான் ராசியிலேயே புதனோடு இணைவாக இருக்கிறார். ஆகையால் இன்று உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும்.
அன்பான கடகராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் வீற்றிருக்கிறார். உங்கள் ராசியிலேயே குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். இன்று உங்களுக்கு சில தீமைகளும் பல நன்மைகளும் ஏற்படக்கூடிய நாளாக அமையும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் அமைவதால் உங்களுக்கு முன்னோர் வழி தோஷங்கள் உண்டென்றால் அதை இன்று சரி செய்யக்கூடிய சாந்தி பரிகாரம் செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அன்பான சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமைவதால் இன்று உங்களுக்கு யோகமான காலகட்டம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சனி பகவான் அமைவதால் உங்களுக்கு சில தீமையான பலன்களும் சில நன்மையான பலன்களும் கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் 6ஆம் இடத்தில் இருந்து அதை புதனும் சுக்கிரனும் பார்ப்பதால் பெண்களால் சில தொல்லைகள் ஏற்படும். அதை சரி செய்து நீங்கள் வாழ்க்கையில் மிக மகிழ்ச்சியான காலகட்டத்தை அடைவீர்கள். அன்பான கன்னிராசி நேயர்கள், உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமைவதால் உங்களுக்கு பல அபரிதமான செல்வம் செல்வாக்கு சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் உங்களுக்கு சில தீமைகள் ஏற்பட்டாலும் நன்மைகளும் உண்டு. பொதுவாக இந்த நாள் உங்களுக்கு நன்மை தீமைகள் இரண்டும் கலந்த நாளாக அமையும். அன்பான துளாராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் இன்று வெளியூர் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டாகும். உங்களுக்கு அதீதமான துணிச்சல் உண்டாகக்கூடிய காலகட்டம் இது. சில சோர்வுகள் இதுவரைக்கும் ஏற்பட்டிருந்தாலும் அவையெல்லாம் நீங்கி இன்று முதல் புத்துணர்வு பெறுவீர்கள். இன்று வண்டி வாகனம் வாங்குவதற்குரிய நாளாக உங்களுக்கு அமையும். அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமைவதால் உங்களுக்கு தன வரவு உண்டாகும். சுப மங்களகரமான செய்திகள் இன்று நீங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு மிக அதிகமான சந்தோஷமான நாளாக அமையும். அன்பான தனுசு ராசி நேயர்களே, இன்று உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலே அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு இன்று குஷியான காலகட்டம். பல நல்ல விஷயங்கள் இன்று நடக்கும். அது நண்பர்களாலும் துணைவினாலும் பிள்ளைகளாலும் இன்று பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். நீங்கள் உங்கள் குருநாதரை தரிசனம் பண்ணுவதற்கு இன்று உகந்த நாளாக அமையும். அன்பான மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 12இல் மறைவதாலும் உங்கள் ராசி அதிபதியாகிய சனி பகவான் பார்வை பெறுவதாலும் இன்று உங்களுக்கு சஞ்சலமான காலம். அதாவது சில சஞ்சலம் உங்களுக்கு வந்து சேரும். வீண் அலைச்சல் ஏற்படும். உடல் உபாதைகள் ஏற்பட்டு நீங்கும். மன உளைச்சல் உண்டாகும். சில அசௌகரியங்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். அதையெல்லாம் மீறி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அன்பான பாசமான கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி அதிபதியாகிய சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் இருப்பதாலும் உங்கள் ராசி அதிபதியாகிய சனி பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் அமைவதாலும் இன்று யோகமான காலகட்டம். அதாவது 2 11 பார்வை தரிசனம் வாய்க்கப்பெற்றால் அது மிகுந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பதால் அதுவும் ஆட்சியாக இருப்பதால் உங்களுக்கு இளையோர் வழி
நன்மைகள் கிடைக்கும். சகோதரர் வழி நன்மைகளும் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த நாள் மிக இனிமையான நாளாக உங்களுக்கு அமையும். அன்பான மீனராசி நேயர்களே, உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமைவதாலும், உங்கள் ராசி அதிபதியாகிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் உச்சமாக இருப்பதாலும், உங்கள் ராசியிலே சனி பகவான் இருப்பதாலும் சில தீமைகள் நடந்தாலும் பல நன்மைகள் இன்று உங்களுக்கு கைவரப்பெறும். நீங்கள் எதிலும் தயக்கம் காட்ட மாட்டீர்கள். எல்லா வழிகளிலும் உங்களுக்கு முன்னேற்ற பலனே கிடைக்கும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். இன்றைய ராசி பலன் இத்துடன் நிறைவு பெறுகிறது. நாளை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க இருப்பது உங்கள் ஆன்மீக ஜோதிடர் SR குமரேசன், மதுரை. நன்றி, வணக்கம்.